அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து தமிழக அரசியல் நிலவரத்தை பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக தமிழக அரசியல் நிலவரம்னா என்ன ஒரு எதிர்பார்ப்பு? பட்ஜெட் 2026-27 டிவிகே அரசு மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறாங்களா? இந்த பக்கம் எதிர்கட்சிகளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாது. எதிர்கட்சிகள்லாம் எதிர்க்க தான் செய்வாங்க. அதை தாண்டி என்ன புதுமை கொண்டு வந்திருக்காங்க? முந்தைய ஆட்சிக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிக்கு என்ன வித்தியாசம்? என்னெல்லாம் பாசிட்டிவாக மூவ் பண்ணுறாங்க, என்னெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, அதான் நம்ம மிக பிரதானமாக பார்க்கணும். எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டுகள் என்ன, மரியன் வில்சன் அவர்களுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம் இல்லையா? நிறைய பாசிட்டிவும் நிறைய இருக்குது, நெகட்டிவும் நிறைய இருக்குது. எதிர்கட்சிகளுக்கு நிறைய கண்டென்ட்டுமே கொடுத்துருக்கிறார். ஆனால் டைரெக்டாக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மரியன் வில்சன் அவர்கள் பட்ஜெட் உரையை தாக்கல் பண்ணார். 10 மணிக்கு தாக்கல் பண்ணார். கரெக்டாக 12:45க்கு முடித்தார். கிட்டத்தட்ட 12:40 12:45 பட்ஜெட்டை கேட்க எல்லாம் பார்க்குறேன்னாங்க. திடீர்னு பார்த்தா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் எந்திரிப்பா பட்ஜெட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு நீண்ட நெடிய ஒரு பட்ஜெட்டு. அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வழக்கமாக பட்ஜெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுவாங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே வாசித்தாருன்னா ஈஸியாக நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் குறையா இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். 10 மணி நேரம் கழித்து தான் ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணுறாங்க. என்னங்க பட்ஜெட்டு அப்படின்ட்டு. 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் கழித்து தான் டிஎம்கே விமர்சனம் பண்ணுறாங்க. அப்படின்னா பாருங்கள், அவங்க பேச நோட்ஸ் எந்த அளவுக்கு எடுக்க வேண்டியதாக இருக்குது. விமர்சனம் பண்ணுறதை சொல்கிறோம். அவங்க என்ன பேசினாங்கன்றத நம்ம கடைசியாக பேசிக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு நீண்ட நெடிய உரை. இந்த நீண்ட நெடிய உரையில் தமிழ் அவர்கிட்ட நிறைய தடுமாறியது. இப்போ வார்த்தை தமிழ்ன்றது வேறு, படிக்கிற தமிழ் வேறு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் பேசுகிற தமிழ் கூட நிறைய வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, அது ஒவ்வொரு மாநிலங்களில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் வேறுபடும். அதனால் அந்த பாஷை கொஞ்சம் மாறும். ஆனால் அதை பார்த்து படிக்கிறதுன்றது வேறு. பட் அது மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணார். இதில் பட்ஜெட் படிக்கிறாரு, இதே தான் 1 மாதமாக இருக்கிறாரு. அவர் கையால் தான் தயாரிக்கிறாரு, அவருக்கு கூடயே இருக்கிறாரு. பார்த்து படிக்கணும்ல, கரெக்டாக பார்த்து படிக்கணும்ல. குறிவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி பூண்டுள்ளது. வட்டி செலுத்துவதற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ச்சியுடன் இணைந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் நிர்வகித்து வருகிறது. கௌரவிப்பவர் நமது பல்வேறு விதிமுறைகள் பல அடுக்கு மற்றும் உயரமான நிலநகம் பார்த்து கொண்டுதான் மனிதவள முதலீடுகளை தமிழ்நாட்டு செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக ஒன்றிய அரசிடம் 60-40 பங்கீடு முறையில் 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடம் இருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, ஆரம்பத்தில் நான் நிறைய நெகட்டிவ் எல்லாம் சொல்ல விரும்பல. பாசிட்டிவாகவே போகலாம் இல்லையா? ஏன் 2 தடவை சொல்கிறீங்களா? ஏன்னா இந்த பட்ஜெட் உரையில் ஒரு சார்ட் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். மொத்த வருவாய் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, ஒரு 3,44,575 கோடி அளவுக்கு சொல்கிறாங்க. 2026-27 பட்ஜெட்டு. 2031க்குள்ளார 1.5 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மாநிலத்தோட மொத்த வருவாய் 2,29,579 கோடி. அப்போ மத்திய அரசுக்கிட்டேருந்து நமக்கு வரக்கூடிய வரிகள் பங்கு எவ்வளோ இருக்குன்னா 62,531 கோடி. மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய், மற்ற வருவாய், இந்த டேக்ஸ் அது இது போடுறாங்கல்ல, அது 27,704 கோடி. மத்திய அரசினுடைய மானியம் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 24,762 கோடி. கூடுதல் வருவாய் இலக்கு 15,000 கோடி கூடுதல் வருவாய் இலக்கு. அது இன்னும் 2-3 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மரியன் வில்சன் அவர்கள் சொன்னார். இதில் மிக முக்கியமாக அவங்க சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்களுக்கு ஒரு 21,000 கோடி. அப்புறம் விவசாய கடன் தள்ளுபடிக்கு ஒரு 5,000 கோடி. மாணவர் விடுதி மற்றும் கட்டமைப்பு, சிறுபான்மை நலன் மற்றும் கல்விக்கு ஒரு 1,700 கோடி, சிறுபான்மை மக்களுக்காக மட்டும். திருமண உதவித்தொகைன்னு சொல்லிட்டு புதுசாக டிஎம்கேல இல்லாத ஒரு ஸ்கீம் இது. இதுக்கப்புறம் அண்ணன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட 5 லட்சத்துக்கு வருமானத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு தங்க நாணயமும், ஒரு 8 கிராமில் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவையும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பள்ளிகள் மேம்பாடு மற்றும் சுகாதாரத்துக்கு ஒரு 300 கோடி.
மொத்தம் 3734 பள்ளிகள் இருக்குது. அப்புறம் சூப்பர் க்ளீன், அதாவது பள்ளிக்கூடங்களை சூப்பராக க்ளீனாக வைத்திருக்கிறவங்களுக்கு சூப்பர் கேம்பஸ் திட்டம், அதுக்கு ஒரு 139 கோடி. மின்சார வாகனங்கள் ஒரு 50 கோடி. இது அடுத்த 5 ஆண்டுகளில் 20,000 பொது இவி சார்ஜ். இது ரொம்ப மிக முக்கியம், ஏன்னா நம்ம ஃப்யூச்சர் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதனால் இனி பெரும்பாலான இடங்களில் இந்த இவி சார்ஜ் மையங்கள் தனியாரை வச்சாலும் அவங்களுக்கு வீடுகளை இப்போ குடியிருப்புகள் பகுதியில் வச்சாலும் அதுக்கு மானியம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு 14,000 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இது ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் மிக முக்கியமான திட்டம் பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி. ஸோ இதுதான் அதிகமான தொகை ஒதுக்குனதுலே. அப்புறம் பள்ளி கல்வித்துறை எனும்போது பசங்களுக்கு லேப்டாப் ஒரு 2,000 கோடி ஆகும். நவீனப்படுத்தப்பட்ட மிதிவண்டிகள், ஹெல்மெட்டு, வாட்டர் பாட்டிலோடு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு பாதுகாப்பு படை, அதாவது சிங்கப்பெண் பாதுகாப்பு படைக்கான தனி திட்டங்கள். விளையாட்டு அப்படின்னும்போது லாஸ்ட் டைம் வந்து ஒரு 521 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. இந்த தடவை வந்து 1051 கோடி வந்து பக்கம் ஒதுக்கி இருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அதாவது சமூக நல திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக 72,000 கோடி. கல்வி, உயர்கல்வி, அப்புறம் பள்ளி கல்வித்துறை எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 48,000, இதுக்கு ஒரு 34,000 கோடி அளவுக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கு வந்து ஒரு 60,000 கோடி ஆகும். விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கு ஒரு 28,000 கோடி. வட்டி மட்டும் நம்ம செலுத்துறது 25,000 கோடி இருக்குது. பிற செலவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பெரும்பாலும் எதற்கு தான் நம்ம செலவு பண்ணுறோம், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன நோக்கி போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ₹1 கடன் திருப்பி செலுத்துறது மட்டுமே 9.9%, 9.9% போயிடுது. சம்பளத்துக்கு மட்டுமே, அரசு ஊழியர்களுடைய சம்பளம் மற்ற சம்பளத்துக்கு மட்டும் 17.3%. ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால பணிகள் அப்படின்னா 8.0%. கடன் வழங்குதல் அப்படின்றது வந்து 1.9%. இந்த மகளிர் நடத்துகிறாங்க இல்லையா, மகளிர் சங்கம்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இன்னும் நிறைய திறன் மேம்பாட்டு அடிப்படையில் நிறைய ஓரளவு கடன் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உதவித்தொகை மானியம் அப்படின்னு சொல்லிட்டு 33.2%. அதாவது எஜுகேஷனுக்காக. வட்டி செலவுகள் அப்படின்றது 15%. அப்போ மூலதன செலவு அப்படின்னு ஒரு 10.9% இருக்குது பாருங்கள். இது தாங்க ஃப்யூச்சருக்காக செலவு பண்ணுறது. இந்த ₹1 வருவாயில் நம்ம எதிர்கால ஃப்யூச்சருக்காக செலவு பண்ணுறது எவ்வளோ அப்படின்னா 10.9%. அந்த மூலதன செலவு அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்லலாம்னா சாலை மற்றும் பாலங்கள் ஒரு 19,000 கோடி, போக்குவரத்து மற்றும் எரிசக்தி ஒரு 11,000 கோடி, நகர்ப்புற வளர்ச்சிக்கு ஒரு 7,000 ஒரு 8,000 கோடி, குடிநீர் வழங்கல் திட்டமுக்கு ஒரு 4,700 கோடி, நீர்நிலைகளுக்கு 4,200 கோடி, கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுக்காக 3,953 கோடி. இது வந்து நம்ம ஃப்யூச்சருக்காக அடுத்த கட்ட ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறது எல்லாமே. அப்போ நம்ம ₹1 பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து 0.1% மட்டும்தான் ஃப்யூச்சருக்கு. இது எல்லா டைமும் நடத்துகிற பட்ஜெட் தான். மீதி நம்ம 0.99% வரைக்கும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? வட்டிக்காகவும், சம்பளத்துக்காகவும், அரசாங்கத்தை ரன் பண்ணுறதுக்காகவும், மற்ற செலவுக்காக தான் பண்ணுறோன்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ எப்போ நம்ம மூலதன செலவு அதிகம் பண்ணுறோமோ அப்போ அந்த நாட்டோட வளர்ச்சி இருக்கும். பட் இன்னும் 50 வருஷம் வரைக்கும் அந்த கடனை அடைக்க முடியுமா அப்படின்னா அடைக்க முடியாது அப்படின்னு அவங்க தனி செயலாளரே சொல்லிட்டாரு. இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு. இதில் அது இல்லாமல் இன்னும் பசுமை எரிசக்தி திட்டம், மின் பகிர்மான கட்டமைப்பு, அப்புறம் மின் மாற்றிகள், இதெல்லாம் சொல்லிட்டு மின்சாரத்தை வைக்க மட்டும் தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக பட்ஜெட்டு, அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக எந்தெந்த துறைக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்குன்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறைக்குன்னு தனியாக 21,000 கோடி பக்கம் தனிப்பட்ட முறையில் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அரசாங்கம் 15,000 கோடி கூடுதல் வருவாய் திரட்டணும் அப்படின்னா இன்னொன்று எங்களுக்கு 2-3 வருஷங்கள் ஆகும். அதற்காக நாங்கள் கூடுதலாக ஆளை நியமித்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இதில் பெரும்பாலான திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே டிஎம்கே ஆட்சியில் இருந்தது. வெற்றி அப்படின்ற ஒரு திட்டத்தோட இப்போ வந்து வீடு கட்டுறது வந்து இதுக்கு முன்பு ஒரு 2.5 லட்சமோ 3 லட்சம் பக்கமும் இருந்தது. இப்போ 5 லட்சம் ரூபாயை மாற்றிருக்காங்க. எல்லாம் கான்கிரீட் வீடுகளாக மாற்றுறது. அப்புறம் மற்ற திட்டங்கள் எல்லாமே, அதாவது லேப்டாப் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை சைக்கிள் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஏற்கனவே டிஎம்கே ஆட்சியிலிருந்து கொண்டு வரப்பட்ட, இல்லை அதுக்கு டிஎம்கே யாரை பார்த்துனானா அதுக்கு முன்பு ஏடிஎம்கே. இப்போ அடிஷ்னலாக ஒரு 10,000 கறவை மாடுகள், அதாவது கணவனை இழந்த கைமென் திட்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 10,000 மாடுகள் கொடுக்குறாங்க. இது ஏற்கனவே ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. இப்போ இவங்க டிஎம்கே மட்டும் தனிப்பட்ட முறையில் புது ஸ்கீம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகையை தவிர மீது எல்லாமே
ஏடிஎம்கே ஆட்சியிலிருந்து கொண்டு வந்த திட்டங்கள் தான் பெரும்பாலும். அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து மாறி இருக்கலாம். இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான கல்வி உதவி திட்டங்கள், அப்புறம் நூலகங்கள் அமைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்கலாம். பட் இந்த அரசு வந்து புதுசாக மேற்கொண்டது என்னென்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக கையில் எடுத்திருக்காங்க. இப்போ பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைத்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு 25 கோடி, அரசு ஐடிஐயில் வந்து ஏஐ மற்றும் எம்எல் தொழில் பயிற்சிக்கு ஒரு 10 கோடி, அது இல்லாமல் அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து ஏஐ படிப்புக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 24 மாணவர்கள் பயன்பெறுவாங்கன்றாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இவி மெக்கானிக் பயிற்சி. இப்போ இவி மெக்கானிக் பயிற்சினா இப்போ பைக்கெல்லாம் இப்போ எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கெல்லாம் மாறப்போகுது. இன்னும் 5 வருஷத்தில் மாறிடும். ஆல்மோஸ்ட்டு டீசல் பெட்ரோல் பைக்கெலாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அதற்கான காலகட்டத்தை நோக்கி தான் நம்ம நகர ஆரம்பித்திருக்கோம். அதனால் இனி வந்து மெக்கானிக் வந்து இதுக்கான மெக்கானிக் வேலை அவ்வளோ இருக்குது. 5-6 வருஷத்துக்கு அப்புறம் பைக் மெக்கானிக் வந்து ரேராக இருப்பாங்க. பழைய வண்டி வச்சுலாம் ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. எல்லாம் எலக்ட்ரிக்லாம் அடுத்த வண்டி போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கான பயிற்சி, திறம் மேம்பாட்டு பயிற்சின்ற மாதிரி அடிப்படையில் ஒரு பெரிய திட்டம். இனி நிறைய நகரங்களில் ஏஐ மூலயமா சாலையை மேம்படுத்துகிற திட்டம். இங்கே இப்போ ஒரு சில இடத்துல வந்து கேமரா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலயமா ஹெல்மெட் போடலாம் ஃபைன், அப்புறம் சாலையை மதிக்கலைன்னா ஃபைன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக பில் வரும். இதுக்கப்புறம் முழுக்க அதை ஃபுல்லாக செயல்படுத்துவதற்கான நிதியை வந்து ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தொழில் கல்விக்கான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் புதுமையாக நம்ம இன்னொரு விஷயம், புதுமை அப்படின்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே இருந்தது தான், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக ஒரு 55 கோடி, குறிப்பாக ஒகேனக்கல், திருவரங்கம், மதுரை, பாபநாசம், திருநெல்வேலி வழித்தடங்களை விரிவுபடுத்துறது, சுற்றுலா வளர்ச்சி மற்றும் உள்ளூர் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கிறது. இது நல்ல விஷயம். 55 கோடியை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்கன்னா உள்ளூர் மக்களோட வேலை வாய்ப்புகளை பெருகும். ஏன்னா இப்போ மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. மக்கள் சனி ஞாயிறானா எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் தான் அரசாங்கத்துக்கு வருமானம். மக்கள் வீட்டிலே முடங்கி இருந்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது. அது எப்படிப்பா வீட்டை விட்டு வெளியே போனால் வருமானன்றீங்களா? வீட்டை விட்டு வெளியே போனால் பெட்ரோல் டீசல் ஆகும். பெட்ரோல் டீசல் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக 1 லிட்டர் பெட்ரோலில் ஒரு 24 ரூபா மாநில அரசுக்கும் அங்கே ஒரு 23 ரூபா பக்கம் மத்திய அரசுக்கும் போகுது. அந்த வருவாய் வருதா? அப்படியே இங்கேருந்து கிளம்பி போனால் ஏதாவது ஒரு சைடில் டீ குடிப்போம் செய்வோம். அந்த இடத்துல வேலை வாய்ப்பு பெருகுதா? மறுபடியும் ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் போகிறோமா, அங்கே 4 பேருக்கு நம்ம ஏதாவது ஒன்று வாங்குவோமா? அப்போ இது எல்லாமே ஒரு ரொட்டேஷன் பேஸில் இருக்கும். அப்போ இவங்க மக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு நல்ல பிளேஸுக்கு கொண்டு போகணும். இன்னும் நிறைய மக்கள் போனால் கூட்டமாக இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலே தான் இருக்கிறாங்க இல்லையா, அதை வந்து அடுத்தது கொண்டு போகணும். அப்புறம் இவி சார்ஜ் நிலையங்கள் அமைக்கிறதுல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. பட் நிதி ஒதுக்கீடு 5 கோடி தான், அது இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணி இருக்கணுன்றமா வந்து சொல்கிறாங்க. பட் இது இருந்தாலுமே வந்து சூரிய மின்சக்தி திட்டம் கடந்த ஆட்சியில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சூரிய மின்சக்தி திட்டம் வந்து ஏற்கனவே மத்திய அரசு மானியத்தோடு கொடுத்தது. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மத்திய அரசுக்கு பேர் போயிடும் அப்படின்றதுனால அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ இல்லை மக்களுக்கு தெரியக்கூடாத அளவுக்கு வந்து முடக்கிட்டாங்க. அதையும் மீறி நீங்கள் இப்போ அப்ரோச் பண்ணிங்கன்னா அதில் நிறைய சைடில் கேட்டு அந்த திட்டத்தையே முடக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 1 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்குறோம், அந்த திட்டத்தை விரிவுபடுத்துகிறேன்றாங்க. இதுவுமே வந்து மாநில அரசோட நிதி. பட் மத்திய அரசு இன்னும் நிறைய நிதி கொடுக்குறாங்க. மேபி அவங்களோட இணைந்துதான் நினைக்கிறேன் நான். இந்த மின்சார, அதாவது வீட்டு மேற்கூரை மேலே வந்து சூரிய மின்சக்தி திட்டம்னு சொல்லுவாங்க, மேலே இருக்கு இல்லையா வீட்டு மேற்கூரையில், அது அமைப்பதற்கான திட்டத்தை நாங்கள் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோன்றாங்க. எங்களுக்கு நிதி வருவாய் பிரச்சனை இல்லை, நிதி பற்றாக்குறை அப்படின்றது பார்த்தோம்னா 1,73,000 கோடி பக்கம் இருக்குது. அதிலும் குறிப்பாக வந்து 51,000 கோடி வந்து நாங்கள் அதில் திருப்பி செலுத்த வேண்டியது இருக்குது. இந்த வருஷம் மட்டும் லாஸ்ட் இயர் வாங்கின கடன், இதுவரை வாங்கின கடன் 10,5 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. அந்த 10,5 லட்சம் கோடிக்கு நாங்கள் 51,000 கோடி வட்டி மட்டுமே செலுத்தணும். அப்போ 51,000 கோடி வட்டி செலுத்திட்டிங்கன்னா மீதி 1,11,000 கோடி சம்திங் வருது. அந்த 1,11,000 கோடியை வந்து செலவுகளை சுருக்கணும் அப்படின்னா அது ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும். அதனால் ஒரு 15,000 கோடியை நம்ம பெருக்கிறதுக்கே 2 வருஷம் ஆகுன்றாங்க, நிதி நிலைமையை வந்து பெருக்கி அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு. இருக்கவே இருக்குது பத்திரப்பதிவுத்துறை, அதில் இன்னும் ஏற்கனவே வரி அதிகமாக போட போகிறீங்க. அப்புறம் காரு வாங்கினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே ஒரு கார் வாங்கினாங்க அப்படின்னாங்கன்னா அப்புறம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 23 லட்ச ரூபா 25 லட்ச ரூபாய்க்கிற ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா 19 லட்ச ரூபா
அந்த காரோட ஒரிஜினல் ப்ரைஸு. மீதி 6 லட்ச ரூபாய் பக்கம் அந்த காருக்கு வரி செலுத்துறீங்க. நீங்கள் எந்த கார் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு காருக்கு 6 லட்ச ரூபாய், அதாவது 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற காரை சொல்கிறேன். 6 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வரி மட்டுமே செலுத்துறீங்க. அதில் 3.5 4 லட்ச ரூபாய் வரி வந்து மாநில அரசுக்கு போகுது. மீதி 2 லட்சம் பக்கம் மத்திய அரசுக்கு வரி போகுது. இந்த மாதிரி வரி ஏற்கனவே அதிகம்தான். பட் இன்னும் என்ன மாதிரியான வரி வருவாயை பெருக்க போகிறாங்கன்றது பார்க்கலாம் நம்ம பொறுத்து இருந்து. இதில் நம்ம எப்படி இன்டெப்த்தாக சொல்ல முடியும், பெரிய மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா, எல்லாமே லாஸ்ட் டைம் என்ன நம்ம நிதிநிலை அறிக்கையை பார்த்தோமோ அதே நிதிநிலை அறிக்கை தான். பட்டு இந்த தடவை என்ன புதுமையாக நம்ம எதிர்பார்க்கலாம், அரசாங்கம் என்ன உறுதி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த லீக் இருக்காதுன்றாங்க. ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது பெருசு இல்லை, அதை மக்கள் மத்தியில் ரீச் பண்ணுறது தான் பெருசு. அந்த மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், கடைசி வரைக்கும் போய் ரீச் ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு சாமானிய மக்களுக்கு 100 ரூபா கொடுக்கணும்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, நலத்திட்ட உதவிகள் அக்கௌண்ட்டில் போகிறது பிரச்சனை இல்லை. இந்த கறவை மாடுகள் கொடுக்கறது, மற்ற திறன் மேம்பாட்டு கொடுக்கறது, கடன் வழங்குகிற திட்டங்கள், இந்த கடன் வழங்குகிற திட்டங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சைடில் இடைத்தரகர்கள் போயிட்டு எனக்கு இவ்வளோ கொடு, நான் உனக்கு கடன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு இந்த இடைத்தரகர்கள் உள்ளே வந்து ஆட்டையை போடுவாங்க, நிறைய போடுவாங்க. அந்த லீக்கெல்லாம் இல்லாமல் சரியான முறையில் பயனாளர்களை போய் ரீச் ஆச்சு அப்படின்னா இலக்குகள் அடைவது எளிது. ஆனால் இந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிறதுக்கு உடனேலாம் கிடைக்காது, 2-3 வருஷம் பக்கம் ஆகிடும், கண்டிப்பாக ஆகிடும். இதில் டிஎம்கே வேறு ஓடி வந்து நாங்கள் அப்பயே பள்ளி கல்வித்துறைக்கு 44,000 கோடி ஒதுக்கணும், இப்போ எங்களை விட 2,000 கோடி பக்கம் கம்மியாக ஒதுக்கியிருக்கான்றாங்க. அது வந்து செலவு. அதாவது பாரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே பாரு எப்படி அதை வந்து ஒதுக்கீடுன்றது வந்து மொத்த நிதி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நிறைய லீக் இருக்குது, அந்த செலவை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலவுன்னா அதுக்கான திட்டங்கள், பாத்ரூம் கட்டுறது, அடுத்த லெவலுக்கெல்லாம் அந்த இதில் எந்த இதுவுமே கிடையாது. நீங்கள் வழக்கம் போல் அவங்க என்ன சிம்பாலிக்காக புரிஞ்சுக்கலாம்னா, பார்ட்டி ஃபண்டுன்ற அடிப்படையில் 44,000 கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னா குறைஞ்சது ஒரு 5,000 கோடி 6,000 கோடி அந்த வழியில் எங்கேயும் வழியில் சிந்திருக்கும். அதை நீங்கள் அதிகமாக அறிவித்தது பெருசு இல்லை. பட் இப்போ என்ன புதுசாக கொண்டு வராங்கன்றதான் பார்க்கணும். இன்னும் நிறைய பள்ளிக்கூடங்களில் கழிவறைகள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. பட் அப்போ 44,000 கோடி போன முறை ஒதுக்குனீங்க அப்படின்னா அந்த கழிவறையை கட்டியிருக்கலாம்ல. இன்னும் ஏதோ ஒரு வகையில் பள்ளிக்கூடங்களில் நிறைய ஃபுல்ஃபில் ஆகாத விஷயங்கள் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. பட் எங்களை விட ஒரு 2,000 கோடி கம்மியாக தான் ஒதுக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளுகின்ற அரசாங்கம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து செலவினங்களை குறைக்கிறோம், பட் அதே சமயத்தில் எந்த சமரசமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்கட்சிகள் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, 2 கட்சிகளுமே 0 தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே எங்கள் ஸ்கீமை கொண்டு வந்து அப்படியே மாற்றி கொண்டு வந்துட்டாங்க. உலகம் உங்கள் கையில் அப்படின்னா வெற்றி மடிக்கணினி திட்டம், கலைஞர் கனவு இல்லம்னா வெற்றி வீடு திட்டம், முதல்வர் படைப்பகம்னா இவங்க டிஜிட்டல் நூலகம், அன்பு சோலை திட்டம்னா மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள், எல்லாமே எங்கள் பேரை மாற்றி வெற்றின்னு போட்டுக்கிட்டா வெற்றியா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்காக முந்தைய ஆட்சிகள் கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் நான் நிறுத்துறேன் அப்படின்னா இன்னும் டேஞ்சர் ஆயிரும்ல. எல்லாத்தையும் நிறுத்திட்டு நான் புது வழியாக எல்லா ஸ்கீமையும் நான் நிறுத்துறேன் அப்படின்னாங்கன்னா அது இன்னும் டேஞ்சர் ஆகிடும். பட் ஒரு சில ஸ்கீமை வந்து இவங்க ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். பட் எல்லாமே இல்லை, கொடுத்து தான் ஆகணுன்னு இருக்காங்க. பட் மகளிர் உரிமை தொகை மட்டும் எவ்வளோ கொடுக்குறாங்க என்னன்னு தெரியல. இன்னும் வேலையில்லா பட்டதாரிக்கு அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுவும் டிஎம்கே வந்து டோட்டலாகவே எங்கள் ஸ்கீமை வந்து அவர் வாயால் படிச்சிருக்கிறாரு, எங்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. அவ்வளோதான், பிளாஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாம் கட் காப்பி பேஸ்ட்டை போட்டு எங்கள் திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு என்ன பெருசாக நீங்கள் சாதிச்சிட்டிங்க, இல்லை என்ன பெருசாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கடன் தானே. இப்போ நாங்கள் வாங்கும்போது கடன் சொன்னீங்களா இல்லையா? இப்போ நீங்களும் தானே 1,73,000 கோடி கடன் வாங்குறன்ற ஒரு மதிப்பீடு கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களால் கடன் வாங்காத பட்ஜெட்டை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேள்வியே கேட்குறாங்க. அதே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்குறாங்க. நாங்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கடன் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணோம், ஆனால் இப்போ எல்லா நிபுணர்கள்ன்ற பேரில் அதே டிஎம்கேல போட்ட அதே நிபுணர்கள் தான் நீங்களும் போடுறீங்க, பெருசான வித்தியாசமெல்லாம் பார்க்கல அப்படின்னு தலையை சொரிஞ்சிட்டார் அவர். சரி, பெரிய வித்தியாசம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம், நாளை இன்னும் ஒரு 2-3 நாட்களில் இந்த பட்ஜெட்டுக்கான விளக்க உரைகள் பெரிய அளவுக்கு இருக்கும். அது எந்த அளவுக்கு ரீச் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஸோ மொத்தத்தில் இந்த பட்ஜெட் சரியான முறையில் மக்கள்கிட்ட ரீச் பண்ணாங்கன்னா நல்ல அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கும். மெயினாக லீக் இல்லாமல் இருக்கணும், சைடில் லஞ்சம் லாவண்யம் இல்லாமல் சரியான முறையில் கொண்டு செலுத்துறது தான் ரொம்ப முக்கியம்.
எல்லா அரசுமே பட்ஜெட் தாக்கல் பண்ணலாம், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே தாக்கல் பண்ணலாம். பட் அதில் நிறைய சிந்த ஆரம்பிச்சிருச்சு. சைடில் சிந்தனதை செதறதே ரொம்ப ஆயிடுச்சு. பள்ளி கல்லூரிக்கு 44,000 கோடி அப்படின்னா அது குறிப்பிட்ட கோடி வந்து காணாமல் போயிடுச்சுன்றாங்க ஆளுகின்ற அரசாங்கம். ஏன்னா நாளைக்கு தான் அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன்றாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.